அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்குவது, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு, வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நாளை மறுமையில் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்தியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, மேலும் வீட்டில் அமர்ந்து என்னதான் சொல்கிறார்கள் கேட்போம் என்று கேட்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. திருவாரூர் வடக்கு மாவட்டம் அடியக்கமங்கலம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெண்கள் இஜ்திமாவுல எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இறைவனிடம் கையேந்துவோம். ஏன் இந்த தலைப்பு? இந்த தௌஹீத்வாதிகளுக்கு வேற வேலையே இல்ல, ஆவுனா இந்த தலைப்பை எடுத்துட வேண்டியது அப்படின்னு நம்மளை பத்தி ஒரு விமர்சனத்தோட எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, நாங்க அல்லாஹ்வை தான் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்கா வழிபாட்டுல நீடிச்சு மரணிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான்ப்பா பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க போனவங்க யாருன்னு தெரியாதவங்க பெரும் பெரும் தலைவர்கள்னு சொல்லிக்கிட்டு முன்னோர்கள்னு சொல்லிட்டு இவர்களெல்லாம் பின்பற்றி நரகத்துல போய் விழக்கூடிய நிலை இருக்குது. இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னா இந்த தலைப்பு அவசியம். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, அடிப்படை கொள்கையை விளங்காதனாலதான் அல்லாஹ்விடத்துல கேட்காம மற்றவர்களிடத்துல போய் கேட்கிறாங்க. அடிப்படை கொள்கை என்ன? இஸ்லாத்தை ஒருத்தர் ஏத்துக்கணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ். சின்ன கோண்டு பிள்ளை கேட்டா கூட சொல்லும் கலிமா என்ன அப்படின்னா. 5 கலிமா கிடையாது, ஒரு கலிமா தான். எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இது வெறும் மந்திர சொல்லாக சொல்லும் போது இதுல எந்த தாக்கமும் ஏற்படாது. யார் வேணாலும் சொல்லலாம். வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா திரும்பி அதை அப்படியே சொல்லி காட்டும். ஒரு கிளி பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி காட்டினா கூட என்ன செய்யும்? திரும்பி அதை அப்படியே சொல்லி காட்டும். இந்த மந்திர சொல்லாக சொன்னா முடிஞ்சு போச்சா? அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன வணங்குங்கப்பா அப்படியா சொல்றான்? லா இலாஹங்கிறான். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? என்ன தவிர கடவுள் இல்லை. ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே கடவுள் இல்லை அப்படிங்கிறான். என்னடா கடவுள் இல்லை? எடுத்த உடனே எல்லாருக்கும் குத்துற மாதிரி உள்ள வார்த்தை. கடவுளே கிடையாது, இல்லல்லா அல்லாஹுவை தவிர. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? கொஞ்சம் சொன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனா புரிஞ்சு கொள்றதுக்கு சரியான வார்த்தை. ஒரு தெருவில் ஒரு அம்மா போர்டு எழுதி போட்டிருக்காங்க. இந்த தெருவில் நான் பத்தினி அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. சண்டை வராது. இந்த தெருவில் நான் மட்டும் தான் பத்தினின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் பத்தினி கிடையாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துறான். கடவுளே கிடையாது என்ன தவிர. அப்ப அடிப்படை எப்படி இருக்கு? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை பின்பற்றணுங்கிறான். எந்த அடிப்படையில? அவர் இறை தூதர், அவர் அல்லாஹ்வுடைய அடிமைன்ற அடிப்படையில தான். ஒரு தூதர் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு தூதர் போறாருன்னு சொன்னா அவரோட சொந்த கதை சோக கதையெல்லாம் போய் பேச முடியும்? இங்க இருந்து நாட்டுல என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்களோ அதை தான் அவர் போய் சொல்ல முடியும். அதே மாதிரிதான் மார்க்கம்னு சொன்னா அவர் தூதர்ன்ற அடிப்படையில் ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்துல இருந்து வந்ததுதான் அவங்க சொல்ல முடியும். அந்த அடிப்படையில தான் அவங்கள தூதர்ன்ற விதத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கலிமாவுல எடுத்து பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இந்த மார்க்கம் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுங்குது. அதை உணர்ந்தால் இறைவனை தவிர வேற யார் இடத்துலாவது கையேந்துவாங்களா? ஒவ்வொரு நாளிலையும் 5 வேளை தொழுகிறாங்க.
5 வேளை தொழுகிறாங்க, சுன்ன தொழுகை, நஃபிலான தொழுகை, எல்லா தொழுகைகள்லையும் ஒரு தொழுகையும் மாறாத ஓதக்கூடிய ஒரே அத்தியாயம் எது? சூரத்துல் ஃபாத்திஹா. எல்லா தொழுகையிலையும் ஓதுறோம் இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒன்னையே வணங்குறோம், ஒன்றையே உதவி தேடுறோம். ஒவ்வொரு வாட்டி தொழுகையில மட்டும் சொன்னால் போதுமா? அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேணாம்? அல்லாஹ் நான் ஒன்னதான் அல்ல நம்புறேன், ஒன்னதான் வந்து என்ன செய்யறேன், உதவி தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுலியாக்கள் இடத்துல போய் தேடுறாங்களே, இது சரியான நடைமுறையா? அதே போல ஹஜ்ஜின்ற வணக்கம் இருக்கு. அதுல என்ன சொல்லுவோம்? ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க கூட ரிங்டோனா வச்சிருப்பாங்க. என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லக்க லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன அர்த்தம்? வந்துட்டேன் இறைவா, உன்னை தேடி வந்துட்டேன், ஆட்சியும் அதிகாரமும் எல்லாமே உனக்கு மட்டும்தான் சொந்தம், லா ஷரீக லக், உனக்கு இணையே கிடையாது. சொல்லி சொல்லி முழுமையான ஹஜ் செஞ்சுட்டு வந்து இங்க போய் ஏர்வாடி தரஹால பிறண்டா என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? கலிமாவுல சொல்லிட்டு வார்த்தையாக சொல்லிட்டு பின்பற்றது கிடையாது. தொழுகையில ஒன்ன மட்டும் தான் வணங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதை சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் போய் தர்ஹால முட்டினா என்ன இது முரண்பாடுங்கிற? ஹஜ் வணக்கத்தை தூய்மையா ஒருத்தவர் செஞ்சார்னா அன்று பிறந்த பாலகன் போல ஆகுறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல்லா சொல்றாங்களே, பாலகன் மாதிரி வந்துட்டு இங்க போய் தர்ஹாவை முட்டினா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் நன்மையை தூக்கி வாரி கொடுத்துருவானா? இந்த இணை வைப்பு பாவத்தை பத்தி, அதனுடைய விபரீதத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். வானம் இருக்குல்ல, வானம் அது அப்படியே வெடிக்க முற்படுதான், பூமி அப்படியே பிளக்க முற்படுதான், மலைகள்லாம் இடம்பெயர்ந்து தூள் தூளாக முற்படுதான். ஏன்? அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்வதன் காரணத்தினால. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு பிள்ளைனா என்ன ஆயிடும்? அல்லாஹ் மாதிரி அந்தஸ்து வந்துரும், அவனுக்கு இணையாயிடும். அதனால அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுக்கு இணையாக ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்லும் போது வானமே இடிக்க அப்படியே பொளந்து கீழே விழுவ முற்படுது, பூமி பிளக்க முற்படுது. அந்த அளவுக்கு இணை வைப்பினுடைய விபரீதத்தை பத்தி இந்த வசனம் பேசுது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய மரண படுக்கையில சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? மரண படுக்கையில எப்ப என்ன சொல்லுவாங்க? முக்கியமான செய்திகள் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி லானல்லாஹு யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன்பா சபிக்கணும்? அவங்க முன்னாடி உள்ளவங்க தானே, அவங்களுக்கும் ஏதம் வழங்கப்பட்டிருக்குல்ல, வழங்கப்பட்டுச்சு, வாழ்ந்தாங்க. ஆனா இத்தஹது குபூரல் அன்பியாய் மசாஜித், அந்த இறை தூதர்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா இவ்வளவு நாள் என்ன கொள்கை கோட்பாடுகள் சொன்னாங்களோ அதை மாத்திட்டு அவர்களே வணக்கத்தலமாக அந்த இடத்தை ஆக்கிட்டாங்களே, அவர்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிட்டாங்களே. அதனால அல்லாஹ் அவங்க மீது என்ன செய்யட்டும்? சாபத்தை இறக்கட்டும். சாபத்திற்குரிய செயலாக இந்த தர்ஹாக்கள் இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? எப்பா அலி இங்க வா, இங்க வாங்க, இந்த ஊர்ல என்னென்னலாம் வந்து கபர் இருக்கோ எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்கிடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இப்ப உயிரோட இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வேலை இருக்கு. முத வேலை என்ன? தர்ஹாவை இடிச்சு தரமட்டமாக்குறது தான். தமிழகத்துல தர்ஹாக்களுக்கு பஞ்சம் இருக்குதா? அவ்வளவு இருக்கு. அப்ப அவங்க வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? முதல்ல கோடாரி தேவையில்ல, ஜேசிபி கொடுத்தா செத்த நேரத்துல உடச்சிட்டு போயிடும். ஆனா அதுல கூட கப்சா விடுவாங்க. எப்படி? மவுண்ட் ரோடு தர்கா இருக்குல்ல சென்னையில, அங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இடிக்க வந்தாங்களாம். எத? அந்த தர்காவை இடிக்க வந்திருக்காங்க, கோடாரி வச்சு குத்தி இருக்காங்களாம். கோடாரியோட பறந்தாராம் போலீஸ், கதை விட்டு வச்சிருக்காங்க. இப்ப உடைச்சு பாப்போமா பறக்குறாரா இல்லையாண்டு? அவங்க என்ன செஞ்சாங்களாம் பிரிட்டிஷ்காரவங்க, இது பொல்லாத வம்பா போச்சுப்பா, எங்களுக்கு பயமா இருக்கு, இந்த இடம் மட்டும் இல்ல ரோடு போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடத்தையும் வச்சுக்கோங்க, நீங்க நிறைய இடத்த வச்சுக்கோங்கன்னு விட்டு கொடுத்துட்டு போனதாக யூடியூப்ல நம்ம பாக்குறோம்.
நம்மளுக்கு என்ன கேள்வி எழுது? ஏண்டா பிரிட்டிஷ்காரன் இந்தியாக்காரவங்கள எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தினா? அவர் இடத்தை இடிக்கும் போது மட்டும் தூக்கி எறிஞ்ச அவுளியா அந்த முஸ்லிம்களை பாடாப்படுத்தும் போது எஞ்சி வரலையே. கேட்டா என்ன சொல்லுவாங்க? விதண்டாவாதம் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. உங்களுடைய செயல்கள் தர்க்கத்துக்கு உரியதாக தானே இருக்கு. சுனாமி வந்துச்சு, அவுளியா காப்பாத்துனாங்களா? உடனே நம்மள்ட்ட கேட்பாங்க, ஏன் அல்லாஹ் தடுக்க வேண்டியதானே? சுனாமியை அனுப்புனதே அல்லாஹ் தானே. ஏன்பா அப்படி தர்க்கம் பண்றீங்க? தௌஹீத்காரங்களுக்கே இதான் வேலை. அழகிய முறையில சொல்றோம், கேட்டுக்கல. விவேகமான முறையில எடுத்து சொல்றோம், கேட்டுக்கிறது இல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, அழகிய முறையில எடுத்து சொல்லுங்க, விவேகமா எடுத்து சொல்லுங்க, விவாதமாகவும் எடுத்து சொல்லுங்க. கேக்கா கட்டி அவ்வளவு மக்கள் கொத்து கொத்தா செத்து போனாங்களே, இது விவாதமா தான் கேக்குறேன். அல்லாஹ் தானே அனுப்புனா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மன்னன்ட்ட கேட்டாங்களே, என் இறைவன் என்ன செஞ்சான், என்ன செய்யறான்? ஒருத்தவனுக்கு உயிர் கொடுப்பான், உயிரை எடுப்பான், உன்னால முடியுமா? கேட்டப்ப என்ன சொன்னார் அந்த மன்னன்? நானும் தான் உயிர் கொடுப்பேன், நானும் தான் உயிர் எடுப்பேன்னு ஒரு மனுஷனை கூப்பிட்டு வெட்டிட்டு என்ன சொன்னாரு? இத பாரு உயிரை எடுத்துட்டேன். இன்னொருத்தரை கூப்பிட்டு பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லி உயிரை இவருக்கு பொழைக்கிறதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? என்னுடைய இறைவன் கிழக்குல சூரியனை உதிக்க செய்யறான், எங்க நீ மேற்குல உதிக்க செய் பாப்பா. அதைத்தான் நானும் கேக்குறேன். அல்லாஹ் தானே சுனாமி அனுப்புனா, அதை ஏன் தடுக்க முடியல? அதிகாரம் இல்ல. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவுலியாக்கள்னா பெரிய இவங்க பெரிய ஆட்கள், அவங்க மகான்கள், அவங்களெல்லாம் நம்ம எடுத்து பேச முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சவால் விடுறான், நீங்கள் இணை கற்பிக்க கூடிய அத்தனை பேரையும் அழைச்சுக்கோங்க. இணையா இருக்கக்கூடிய அத்தனை அவுலியாக்கள் எல்லாரும், ஆத்தங்கரை அவுலியா, பீமா அவுலியா, வேற யாரு, பீடி மஸ்தான் அவுலியா, பேர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். சஹாபிகள் பேரே தோத்துரும் போல இருக்கு. அப்படியே கேட்கும் போதே ரவுடிகள் பேரு மாதிரி. பீடி முதல்ல அனுமதி இருக்கா? இவங்க இது ஒரு அவுலியா, திடீர் அவுலியா, திடீர்னு தோண்டிடுவாங்க. எப்படி தெரியுமா? இதெல்லாம் வரலாறுகள்ல சொல்ற கதை, ஆலிம்சாக்கள் சொல்ற கதை. எப்படி தர்காக்கள் தோன்றது, இது கேட்கும் போது இப்படி இருந்தாலும் இருக்கும் நம்மளுக்கு தோணுது. ஒருத்தர் அவுலியா இருந்தாங்களாம். இருக்கும் போதே குரு சிஷ்யன் இருந்தாங்களாம். சிஷ்யன் என்ன செஞ்சாராம்? குழந்தைய ஒரு குட்டி கழுதைய கூட்டிட்டு போனாராம். போற வழியில அந்த கழுதை செத்து போச்சான். அங்கேயே அடக்கம் பண்ணி ஒரு கபரை கட்டி திடீர் அவுளியான்னு சொன்னதோட கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சான். குரு ஒரு அவுளியாவா ஒரு இடத்த அடக்கம் பண்ணி அங்க ஒரு நடத்திட்டு இருந்தாருல, அந்த இடத்துல கூட்டமே காணுமா. என்னடான்னு சொல்லி இங்க பார்த்தா அவர் சிஷ்யன் என்ன செய்யறாராம்? அந்த கழுதையை அடக்கம் பண்ணி வச்சு அதை ஒரு தர்காவா திடீர் அவுளியா அப்படின்னு சொல்லி ஆக்கவும் இவர் விசாரிச்சிருக்காரு. என்னப்பா என்ன செய்தி? இல்ல அவுளியா, இந்த மாதிரி நான் வரும்போது, இல்ல குருவே, இது மாதிரி நான் வரும்போதே ஒரு வர வழியிலே இந்த கழுதை செத்து போயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வயிற்று பொழப்புக்கு, அதனால என்ன செஞ்சுட்டேன், இதையே அடக்கிய பண்ணி இதையே ஒரு தர்காவா ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லப்படும் போது அவர் சொன்னாராம், பரவாயில்ல நீ இங்க பாத்துக்க, நான் அங்க பாத்துக்கிறேன், இதோட அம்மாவை தான் அங்க அடக்கம் பண்ணிருக்கேன். இப்படி இருந்தாலும் இருக்கும், எல்லாம் கப்சா தானே. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையானது. லோக்கல்ல உள்ளவங்கள்ட்ட கேட்டா தெரியும், 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவரா இருப்பாரு. யாரும் என்ன செய்ய கேட்டு போறாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. கேலி கிண்டல் பண்றீங்க. நீங்க சொல்ற கதையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? கேலி கிண்டல் மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அரசன் என்ன செஞ்சாரா? இதுவும் கதைகள்ல உள்ளதான். அப்படியே வழி தோன்றலாம் சொல்றது. அவருக்கு தீராத வயிற்று வலியாம். அவர் என்ன செஞ்சாரா? எங்க பார்த்தாலும் வைத்தியம் பார்த்தாராம், சரியா வரலையாம். அதோட அவர் நினைச்சாராம், இந்த மாதிரி ஒரு அவுளியா பேர் சொல்றாங்க, அங்க போய் பார்க்கணும். நான் போற இடத்துல அவர் இளநிய வெட்டணும், அதுல இருந்து கெண்ட மீன் துள்ளி உழுவணும். என்னடா இது அதிசயம், இப்படி எங்கேயாவது நடக்குமா? இதை நினைச்சுக்கிட்டே ஒரு மனசுல போயிருக்காரு. போய் உட்கார்றாரு அந்த அவுளியா கிட்ட. அவங்களும் என்ன செய்யறாங்க? இளநிய வெட்டினதோட கெண்ட மீன் துள்ளி உழுவுதான். அவருக்கு அந்த வியாதி நல்லா ஆயிடுச்சான். இதெல்லாம் மூலம் நடக்குமா? இளநிக்குள்ள தேங்காய்க்குள்ள இளநீ இருக்குமா, மீன் இருக்குமா? என்ன கதை விடுறீங்க? இதெல்லாம் இஸ்லாமா?
இதெல்லாம் இஸ்லாம்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, அததான் அல்லாஹ் சொல்றான். இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து அவுலியாக்களையும் சேர்த்துக்கோங்க. ஹெட் ஆபீஸ்ல உள்ள அப்துல் காதர் ஜெயிலானியை வேணாலும் சேர்த்துக்கோங்க. யார் வேணாலும் கபருக்குள்ளே வேணா மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாரையும் வர சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான். அப்படி வரும்போது அல்லாஹ் கேக்குறான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவங்களுக்கு நடந்து வரதுக்கு கால் இருக்குதா? கால் இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கல. அவுளியா அடக்கம் பண்ணும்போது கால் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அல்லாஹ் போடுற வார்த்தையை பாருங்க, நடக்கின்ற கால்கள் இருக்குதா? வர முடியுமா? அம்லஹும் ஐதின் யப்திஷூன பிஹா, பிடிக்கின்ற கை இருக்கா? ஒரு பச்சை பிள்ளைட்டு கேக்குற மாதிரி அல்லாஹ் கேக்குறான். அம்லஹும் அயுனுன் யுப்சிரூன பிஹா, பாக்குற கண்ணாவது இருக்கா? இல்லையே. அம்லஹும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, கேட்கின்ற காதுகள் தான் இருக்குதா? கேக்குறதுக்கு காது இருக்குதா? மையத்தம் ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் போது மையத்தை ஆனா ஒரு மனுஷன் தூங்கிட்டு இருந்தாலே அவனுக்கு நம்ம பேசுறது விளங்காது. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு, எந்திரிச்சு போய் நீ எந்திரிக்கும் போது 1/2 லிட்டர் பாலும் காப்பி தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிச்சனுக்கு போயிட்டீங்க. வந்து பார்த்தா அவர் வேற எங்கேயே போயிட்டாரு. வந்ததோட கேக்குறீங்க, உன்கிட்ட காப்பி பால் காப்பி தூள் பால் எல்லாம் தானே வாங்கிட்டு வர சொன்ன, ஏன் வாங்கிட்டு வரல? எப்ப சொன்ன? நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சொன்ன. ஏண்டி தூங்கிட்டு இருக்கும் போது சொன்னா காதுல கேக்குமா? தூங்கிட்டு இருக்கும் போதே காது கேட்கலனா மௌத்தா போன மையத்துக்கு எப்படி காது கேட்கும்? மையத்துன்னு சொல்லிட்டாங்க அவுலியாக்களை, செத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. எங்க அளவுல அவங்க உயிரோட தானே இருக்கிறாங்க அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. நாங்க எங்களுடைய தூதரே மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்ச போது என்ன பண்ணாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சென்றது போல ரசூலுல்லாஹ் போயிருக்காங்க, திரும்பி வந்துருவாங்கன்னு நிக்கிறாங்க. யார் வர வரைக்கும்? அபூபக்கர் அவங்க வர வரைக்கும் ரசூலுல்லாஹ் இறந்ததையே யாருமே நம்பல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு நேரா உள்ளாக்க போறாங்க. போய் என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில முத்தமிட்டு, ரசூலுல்லாஹ் நீங்க உயிரோடு இருந்த போது நறுமணம் கமழ்ந்தீர்களே, நீங்க மரணிக்கும் போதும் மரணித்த போதும் நீங்க என்ன செய்றீங்க? நறுமணம் கமழ்றீங்க, வாசமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்களே. சொல்லிட்டு வெளியில வந்து வசனங்கள் எல்லாம் ஓதி காட்டுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மத் தூதர் தவிர வேறு கிடையாது. அஃபையும் மாதா அவ் குத்தில இன் கலபத்தும் அலா அல்காபிக்கும், அவர் வந்து இறந்துட்டாலோ கொல்லப்பட்டுட்டாலோ அப்படியே வந்த வழியிலே போயிடுவீங்களா? அல்லாஹ் கேக்குறானே, அவர் இறந்துருவார்னு சொல்றானே. இன்னும் தெளிவாகவே அல்லாஹ் சொல்றான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், முஹம்மதே நீர் மரணிப்பவரே, அவர்களும் மரணிப்பவர்களே, எல்லாரும் மரணிப்பவர்கள் தான். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லிட்டு அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, உங்களில் யாராவது முஹம்மதை வணங்குகிறீர்கள் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது மரணித்து விட்டார். உங்களில் யாராவது அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மட்டுமே நித்திய ஜீவன், மரணிக்க மாட்டான். மிச்ச எல்லா உயிருக்குமே மரணம் உண்டு. இதை மறுக்கிறார்களே, அப்படி தன்னோட உங்களுக்கு தான் அப்படி, எங்களுக்கு அப்படி கிடையாது. மரணித்தது மரணித்ததுதான். அவர்களுக்கு காதுகள்ல எப்படி கேட்கும்? ஒரு சாதாரண தூங்குறவர் கேட்கலையே. அதுவும் மையத்தா இருந்தா கூட, ஒரு அந்த உடலோட இருந்தா கூட பரவாயில்ல, கஃனிட்டு அடக்கம் பண்ணி குழியில 6 அடி குழி உள்ளாக போட்டு மண்ணை போட்டு மூடி சிமெண்ட வச்சு கட்டி அதுக்கு மேலே ஒரு பெரிய கோபுரம் மாதிரி கட்டி அதுக்கு மேல கட்டடம் எழுப்பி எப்படி காது கேட்கும்? முதல்ல அவருக்கு தமிழ் லாங்குவேஜா? அவருடைய தாய்மொழி தமிழா? நீங்க பேசுறது விளங்குமா? சாவுல் ஹமீது பாதுஷா அவங்க இருக்கிறாங்களே, நல்லடியார்னு சொல்றாங்க. அது உள்ளாக நம்ம போவேன், அவங்க நல்லடியார்களா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களை பத்தி சொல்லியிருக்கான், அவங்க நல்லடியார்கள்னு. ஆனா இவர்கள் நல்லடியார்கள்ங்கிறது வந்து அனுமானிக்கப்பட்டது, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக அவர்களிடத்துல வணங்குறதா? யூத கிறிஸ்தவர்களுடைய வேலையா செய்து அது சபிச்சாங்களே ரசூலுல்லாஹ். இதே போய் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. காதுகள்ல கேட்கும். எப்படி கேட்கும்? இப்ப நான் பேசுறேன்,
உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குது, தமிழ்ல பேசுறேன். இங்க பக்கத்திலேயே மைக்க போட்டு இன்னொரு ஆலிமாவும் பேசுறாங்க. ரெண்டு பேருமே பேசுறோம். உங்களுக்கு விளங்குமா? விளங்குமா? விளங்காது. உங்க எல்லார் கையிலயும் ஒரு மைக்க கொடுத்து எல்லாரும் பேசுறீங்க, எனக்கு விளங்குமா? விளங்காது. இங்க தமிழ் தவிர வேற யாருக்காவது எந்த லாங்குவேஜ் தெரியுமா? ஹிந்தி, உருது, நான் வேற சைனா லாங்குவேஜ் யாருக்கும் தெரியாது, சைனீஸ் தெரியாது. நான் சைனீஸ்ல பயான் பேசுறேன், உங்களுக்கு விளங்குமாமா? விளங்காது. இதுவே வேற இடத்துல என்னட்ட ஒருத்தவங்க வேற மொழியில பேசுறாங்கன்னா எனக்கு விளங்காது. இதுதான் மனிதனுடைய பண்பு. ஒரு நேரத்துல ஒரு ஆள் பேசுறதா கேட்கும். இதே மைக் இல்லாம நான் மூச்சு முட்டை பேசுறேன், அந்த கடைசியில உள்ளவங்களுக்காவது கேட்குமா? நம்மளுடைய காதினுடைய தன்மை அவ்வளவுதான். ஆனா ஒரே நேரத்துல இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் எத்தனை மொழிகள்ல கேட்டாலும் விளங்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். அவன் செவியேற்பவன் பார்ப்பவன்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறானே, அது நீங்களும் நானும் கேட்கிற மாதிரியா? கிடையாது. எத்தனை பேர் எத்தனை நேரத்துல எந்த மொழிகள்ல கேட்டாலும் அவனுக்கு விளங்குமே. அந்த பண்பை கொண்டு போய் அவுலியாக்கள் இடத்துல வைக்கிறீங்களே, இது இணை கற்பித்தல் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்றானே, 18 நபிமார்களை தொடர்ச்சியா பேர் சொல்றான். இப்ராஹிம், இஸ்ஹாக், அப்படியே அவங்களோட வழித்தோன்றர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்க யாராவது இணை கற்பிச்சீங்க உங்களுடைய நல்லறங்கள் பூரா அழிஞ்சு போயிடும். எப்படியா? எல்லா நபிமார்கள் பேர் சொல்லிட்டு, அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் உரைக்கல்லாக இருந்த அவர்களுடைய பெயரையும் சொல்லி நீங்க இணை கற்பிச்சாலும் நல்லறம் அழிஞ்சிரும். எவ்வளவு பெரிய பாதகமான செயல் இது. ஏன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றானே, லா இன் அஷ்ரக்த ல யஹ்பதன் அமலுக. நபியே நீர் இணை கற்பித்தாலும், அவங்க சொல்ல வந்ததே என்ன? இணை கற்பிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு தான். ஆனால் நீயே என்னுடைய வாக்கை மீறி இணை கற்பித்தாலும் உன்னுடைய நல்லறங்களும் அழிஞ்சிடும். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த நிலைமைனா நம்மளாம் எம்மாத்தரோம்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாமா? அது எவ்வளவு பெரிய பாதகமான செயல். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு சவால் விடுறான். நடக்கின்ற கால் இருக்கா, அந்த மாதிரி கேட்ட மாதிரி உங்களுடைய இணை தெய்வங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கோங்கப்பா. கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? எல்லாரையும் வச்சு ஒரே ஒரு ஈய படைக்க சொல்லுங்க. அற்பமான ஈ படைக்க முடியுமா? சரி, படைக்க கூட வேணாம், விடுங்க. நீங்க படைக்கிறதுக்குன்னு வச்சிருக்கீங்களே பொருட்கள், அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன துண்டு அந்த ஈ புடுங்கிக்குச்சுன்னா அதை புடுங்கணும் அவ்வளவு முடியுமா? அல்லாஹ் கேக்குறான் குர்ஆன்ல. நீங்கள் இணையாக வைக்கக்கூடிய அந்த கடவுள்கள் அந்த ஈ புடுங்கிட்டு போற சின்ன விஷயத்தை வாங்க முடியுமா? முடியாதே. கேட்பவனும் கேட்கப்படுபவனும் பலகீனமான நிலையில இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு பலகீனம். மனுஷன் ஏன் தெரியுமா இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கிறான்? அடிப்படையான விஷயங்களை விளங்காதனாலதான். கேட்டா யாரு கொடுப்பா, யாருட்ட முதல்ல கேட்கணும், அந்த புரிதல் இல்ல. அந்த கேட்டதோட அதை கொடுக்கிறவன் யாரு, அந்த புரிதலும் இல்ல. அப்படி கொடுக்கக்கூடியவன் அந்த கேட்கக்கூடிய தேவையிலிருந்து தேவை அற்றவனாக இருக்கணும். அந்த 3 விஷயங்களை ஒரு மனுஷன் விளங்கிக்கிட்டான்னு சொன்னா யார் இடத்துலயுமே கையேந்த மாட்டான், எந்த நிலையாக இருந்தாலும் சரி. இந்த 3 அடிப்படையை விளங்காதவங்க தான் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வால கொடுக்க முடியாது. அந்த சின்ன சின்ன விஷயத்துல தான் அல்லாஹ் வந்து இதெல்லாம் அல்லாஹ்வால கொடுக்க முடியாது அப்படின்னு நம்புறவங்க மட்டும்தான் தர்கா வழிபாட்டுல நீடிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? வ இதா சாலக இபாதி அன்னி ஃப இன்னி கரீப். இவங்க என்ன நினைக்கிறாங்க? அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உன்கிட்ட கேட்டா சொல்லுங்க, நான் அவன் அருகில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. தர்கால கூட ஃபேஸ்புக்ல பார்த்தேன், கடைக்கண் பார்வை பாருங்கள் பாவா. எதுக்கு அவரோட பார்வை, நம்மளுக்கு எதுக்குங்கிற? அப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா? நம்மள்ட்ட கேட்பாரு ஒருத்தர், அஜரத்து வந்து என்ன கேட்டாரா நம்ம பேச்சாளர் ஒருத்தவங்கள்ட்ட, அல்லாஹ் என்ன உங்க வீட்டுக்கு அடுத்த வீட்டுல இருக்கிறாங்க, அப்படியே உங்களை சொர்க்கத்தை கூட்டு போறதுக்கு அவ்வளியோட துணை வேணும்ல, அவ்வளியா மட்டும் உங்க வீட்டு மாடியிலையா குடி இருக்கிறாங்க,
உங்களை கூட்டு போறதுக்கு. யாரும் யாரும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவேனா, அல்லாஹ் சொல்றதை கேளு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு ஒண்ணு விடுவான். அவ்வளவுதான், சிம்பிள். யாரோட கடைக்கண் பார்வையும் தேவை கிடையாது, கூடவே இருக்கங்கிற அல்லாஹ். என்ன வேணுமோ கேளு. உஜீபு தஅவத தாயி இதா தஆனி, பிரார்த்திப்பவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபல் யஸ்தஜீபு லி, அவர் என்கிட்டே துவா செய்யட்டும். வல் யுமினு பி, என்னையே நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், இதனால நேர்வழி பெறுவாங்க. யாரையும் நம்பாதப்பா, நான் இருக்கிறவங்க கூட. நம்மளாம் பெரும்பாலும் என்னங்க துவா செய்வோம், நம்மளுடைய துவாக்கள்லாம் பெரும்பாலும் எனக்கு காசு பணம் கூட அல்ல, எனக்கு என்ன செய்ய பரக்கத் செய்ய அல்ல, சொர்க்கத்துக்கு போகணும், எதெல்லாம் சாத்தியமா இருக்கோ அதை தான் கேட்பேன். ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சாத்தியம் இல்லாத நீங்க எப்படி தெரியுமா அல்லாஹ்வை நம்பணும்? சாத்தியம் இல்லாததை கூட சாத்தியப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் அப்படின்னு நம்பணும். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் அந்த அடியக்க மங்கலத்துல தௌஹீத் சிந்தனையோட ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படணும். எத்தனை பேர் துவா செஞ்சிருக்கீங்க? எங்க அதெல்லாம் சாத்தியம்? பொது கூட்டத்துக்கே ஆள் வர காணும், அதுக்கே நாங்க எல்லாரும் ஊர் ஊரா போய் எல்லாரும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இது தௌஹீத் சிந்தனையோட ஒரு பள்ளிக்கூடமா, இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் வரணும், இது சாத்தியமா? ஏற்கனவே நம்மள போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிறானோ, இதுல எங்கேருந்து இஸ்லாமிய ஆட்சி வர்றது? நம்மளுடைய நம்பிக்கை என்ன? நம்மளுடைய அறிவு எதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுமோ அதுதான் நம்ம என்ன செய்வோம், துவாவாக கேட்போம். ஆனா நபிமார்களுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்க, எல்லாமே சாத்தியம் இல்லாதது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? வயசாயிடுச்சு, அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க. இறைவா, எலும்பெல்லாம் பலவீனம் அடைஞ்சிருச்சு, அப்படி தலை முடியலாம் நிறையால மின்னுது. 40 வயசுல ஒரு 2 வெள்ளை முடி வரும், சில பேருக்கு இளநரை வரும். ஃபுல்லா நரைச்சிட்டுனா எத்தனை வயசு இருக்கும்? 80 வயசு இருக்குமா? ஃபுல்லா நரைச்சிட்டு அவங்க அதுதான் சொல்றாங்க, முடியெல்லாம் நிறையால மின்னுது, எலும்புலாம் அப்படி பலவீனம் அடைஞ்சிட்டு. இருந்தாலும் நம்பிக்கை இழக்கல. என்னுடைய மனைவி என்ன செய்யறாங்க, தனியா இருக்கிறாங்க, எனக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை ஏற்படுத்து துவா செய்யறாங்க. ஒருத்தர் போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு, யோசிச்சு பாருங்க, ஃபைலோட போறாரு. 80 வயசுல உள்ள ஒரு அப்பா போறாங்க. அப்பான்னா நம்ம சொல்லுவோம் போறா அப்பா, நம்ம என்ன கேட்போம், ஏன்பா ஏதாவது உடம்பு சரியில்லையா, பிபி சுகரா? இல்ல புள்ள பேருக்காக போறான், சிரிச்சிருவோம் நம்ம. புள்ள எந்த வயசுல புள்ளையே கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்களாவது அது குவாலிட்டியா இருந்தாலும் மனைவி இருக்கணுமே, மாதவிடாய் அற்று போயிருக்குமே, மெனோபாஸ்ல அவங்க இருப்பாங்களே, அது தாங்குற அளவு கர்ப்பப்பை இருக்கணும், மாதவிடாய் நடக்கணும், இதெல்லாம் சாத்தியமா? நம்ம கேட்போம். அல்லாஹ் என்ன செஞ்சான், பேர் வச்சே ஒரு பிள்ளைய கொடுக்குறான், எஹியாண்டு. உனக்கு எஹியான்ற குழந்தை பற்றி நற்செய்தி கூறப்படுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான். அவங்க மனைவி கேக்குறாங்க, எப்படி இது சாத்தியம்? கேதாலிக்கு அப்படிதான், அல்லாஹ் நாடுனா அப்படிதான். சாத்தியம் இல்லாதது நம்மளுடைய அறிவு சொல்லும், குழந்தை பெத்துக்க முடியாது. ஆனா அல்லாஹ் நாடுனால் முடியும். நீங்க நம்பணும் உறுதியாக, அதுதான் இறை நம்பிக்கை. சும்மா அறிவு கேட்டதை மட்டும் கேட்டுட்டு இருக்காதீங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க. காசா பணமா எல்லா நிலையிலையும் கேட்கலாமே. தொழுகை மாதிரி உள்ள செஞ்சுட்டு நிலையில தான் கேட்கணுமா? ஹஜ் மாதிரி நல்ல பணம் காசு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் செய்யக்கூடிய வணக்கமா? நீங்க நின்றாலும் படுத்தாலும் உறங்கினாலும் எல்லா நிலையிலும் செய்யலாமே துவா, என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி பாருங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரே என்ன செஞ்சு இணை வைப்புக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் பண்ணவும் ஊரே திரண்டு எங்க தூக்கி போட்டுச்சு, நெருப்பு குண்டத்துல. ஒரு ஆளு கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஒரு ஆள் இருந்தா கூட என்ன செய்வாங்க, நீ செய்யறத பாத்துக்கடான்னு துணிச்சலா இருப்பாங்க. ஒரு ஆளு கூட கிடையாது. எய்தாப்ல நெருப்பு குன்றம். என்ன செஞ்சாங்க? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அந்த நேரத்துல சொல்ல, ஐயோ என்ன உற்றுப்பா அப்படின்னு ஓடிடுவாங்க. ஊரே திரண்டு நிக்குது, ஒரு ஆள் கூட நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையே, நெருப்பு குன்றமா? அந்த நேரத்துல அப்படி சொல்றதுக்கு அனுமதியும் இஸ்லாம் கொடுக்குதே. இல்ல நான் உன்னுடைய கடவுளை நம்புறேன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்க? ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன், யாரோட இது எனக்கு தேவை கிடையாது, அவன் தானே எனக்கு இந்த சோதனையை உருவாக்குனா, அவன் பாதுகாப்பான். அதோட ரிசல்ட் என்ன? குல்னா நாம் சொன்னோம், யா நாரு நெருப்பே,
பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ எப்படி ஆயிடு நெருப்பி அல்லாஹ் சொல்றான், சாந்தி பொருந்தியதாகவும் குளிரூட்டக்கூடியதாகவும் ஆகிவிடு. ஆணுச்சா இல்லையா? நெருப்பு அப்படி ஆகும் நினைக்கிறீங்க? அடுப்புல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சுற்றுது, கை அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்குமா? தக தகன்னு எரியும். ஒரு வாய் அள்ளி இந்த ஒரு விரலோட அருமை அப்பதான் நம்மளுக்கு தெரியும். என்னடி இது அடிபட்டு ஒண்ணும் செய்ய முடிய மாட்டேங்குது, ஒரு வாய் சோறு கூட உங்க முடிய மாட்டேங்குது. நெருப்பு குன்றத்திலேயே போட்டதன் பிறகும் கூட ஒரு காயம் இல்லையே, குளிரூட்டக்கூடியதாக எப்படி ஆணுச்சு? அல்லாஹின் மீது அவங்க வைத்த நம்பிக்கையின் காரணம். பிரார்த்தனைண்டா அது உறுதியாக கேட்கும் போது அது முழுவதுமாக நிறைவேறும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம கேட்கணும். எல்லா நபிமார்கள் வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம். என்ன ஆச்சு? ஃபிரௌன் துரத்திட்டு வரான், முன்னாடி கடல். என்ன நினைப்பாங்க? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன நினைப்போம்? பின்னாடி நம்மள யாரோ துரத்திட்டு வராங்க, முன்னாடி கடல் இருக்கு, நம்மள புடிச்சிருவாங்களா மாட்டாங்களா? இதுக்கப்புறம் போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல. ஆனாலும் அந்த நேரத்துல நம்பினாங்களே, கடலை பிளந்த அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்தினானே. எதன் காரணமாக? அவங்க இறை தூதர், அவங்களுடைய ஆற்றல்னால அல்லாஹ் காட்டினானா? அவங்க அல்லாஹ் மேல வச்ச நம்பிக்கை, அல்லாஹ் அந்த நேரத்துல துவா செஞ்சா ஏத்துப்பான்ற நம்பிக்கையின் காரணமாக துவா செஞ்சாங்க. அப்ப நம்மளுடைய துவாக்கள்லாம் எப்படி இருக்கணும்? பரிபூரணமாக இருக்கணும். அல்லாஹ் ஏத்துப்பான்ற நம்பிக்கையோட கேட்கணும். நம்ம என்ன செய்வோம்? ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, கொடுத்த காசை கடனா உள்ளதை கேட்கிறாரு. ஒரு வாரம் தாங்க உங்களுக்கு டைம், நீங்க என்ன செய்யணும்? காசு, அந்த காசு எப்ப வாங்கின காசு ஒழுங்கா எடுத்து வைக்கீங்க, அடுத்த வாரம் திங்கட்கிழமை வருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டா நம்ம என்ன செய்வோம்? காசு யார்கிட்ட கேட்போம்? ஒரு பிச்சை எடுத்துருக்க பிச்சைக்காரன்ட்ட போய் எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தாங்கன்னு கேட்போமா? நம்ம அறிவு சொல்லும் அவனிடத்துல இல்ல. என்ன செய்வோம்? யார் நம்ம வீட்டிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு போன் அடிப்போம். இக்கட்டான சூழ்நிலை. என்றைக்காவது அல்லாஹ்விடத்துல தொழுது, அல்லாஹ் 10 லட்சம் ரூபாய் காசுங்கிறது எனக்கு பெருசு, உனக்கு பெருசு கிடையாது, உன்னுடைய கசானால கொடுத்தாலும் குறையாது, நீ எனக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் காசு தரதுக்கு உதவி செய்யல, நான் முயற்சி செய்யறேன், அதை கொடுக்கறதுக்குள்ள வழிவகை எனக்கு ஏற்படுத்து. செஞ்சிருப்போமா? அவ்வளோ ஏங்க போயிட்டு இருக்கோம், மாப்பிள்ள கூட போயிட்டு இருக்கீங்க பைக்ல, பெட்ரோல் நின்றுச்சு, என்ன செய்வீங்க? அல்லாஹ் பெட்ரோல் நின்றுச்சு, அல்லாஹ் உதவி அப்படி கேட்பீங்களா? போன் எடுத்து பக்கத்துல யார் இருக்காங்களோ அடிப்போன்னு கேட்போமா? நம்மளுடைய அறிவு சொல்லுது இதெல்லாம் அல்லாஹ்வால செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்றா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய செருப்பினுடைய வார அருந்தாலும் நீங்க அல்லாஹ் இடத்துல கேளுங்க. ரொம்ப அற்பமான உதாரணம். இதுக்கு கூட கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை கிடையாது, இணை தேவை கிடையாது, என்னட்டு டைரக்டாவே நீங்க கேட்கலாம். இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தர்கான்ற பேர்ல நீங்க வந்து அல்லாஹ் இடத்துல குழந்தை பாக்கியம் கேட்கலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மாதிரி கூட இல்ல, கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் போய் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் 5 வருஷத்துக்குள்ள பார்த்து முடிச்சாச்சுன்னா வீட்டுல உள்ள ஒரு வயசான அம்மா ஃபத்வா கொடுக்கும், டாக்டரேட் படிச்சவங்க, இதெல்லாம் சரியா வராதுல. போய் அந்த தர்கால போய் நீ என்ன செய்ய? ஒரு கயிறை போட்டு அங்க உள்ள சீரனையை வாங்கி தின்னு, பூந்தியை வாங்கி தின்னு, அடுத்த வருஷம் கையில புள்ள இருக்கும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, தன் நாடியோருக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுக்கிறான், தன் நாடியோருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், தன் நாடியோருக்கு இரண்டையும் சேர்த்து கொடுக்கிறான், தான் நாடியோரை மலடாகவும் ஆக்குகிறான். குழந்தை தருவது யாருடைய அதிகாரம்? அல்லாஹ்வுடைய அதிகாரம். அது உங்களுடைய கைகள்ல எடுக்கிறீங்களே தர்கால உள்ளவங்க, இது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது கிடையாதா? சொல்லுவாங்க, நாங்க அல்லாஹ் இடத்துல எங்க டைரக்டா, நாங்க வந்து அவுலியாக்கள் இடத்துல டைரக்டாவா கேக்குறோம், சிபாரிசு தானே செய்ய சொல்றோம். ஏன் நீங்க டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறது இல்ல, நம்மள்ட்ட திருப்பிக்கிறது. ஒரு அம்மா அத்தாட்ட காசு பணம் கேக்குறது இல்ல, நம்ம என்ன செய்வோம்? நம்மளுக்கும் தோணும், ஆமா நம்மளும் உதவி கேட்க தானே செய்யறோம். நம்ம அப்படியே வீட்லயே உட்காந்துக்கிட்டா ஊசி நம்மளே வந்து எல்லாம் நல்லா போயிடும் நல்லா போயிடும் உட்காந்துருக்கோம், போய் உதவி தேடுறோம். நம்மளுக்கு காசு வேணும், நம்ம மாப்பிள்ளைகிட்ட கேட்கிறோம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்கிறோம், அப்படியே வந்து தர்க்கம் மாதிரி பண்ணுவாங்க. அல்லாஹ் இடத்துல கேட்கறதும் டாக்டர் இடத்துல கேட்கறதும் ஒண்ணா? டாக்டர் இடத்துல, அல்லாஹ் இடத்துல, டாக்டர் இடத்துல நம்ம எப்படி கேட்போம்? போவோம், சார் இந்த மாதிரி 2 நாள் எனக்கு ஜுரமா இருக்கு,
மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, சரிப்பா இந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஊசியை போட்டு அனுப்பி விட்டுருவார். இது மனிதனிடத்துல கேட்கக்கூடிய உதவி. இந்த மாதிரியா நீங்க அல்லாஹ் இடத்துல கேட்பீங்க? அல்லாஹ் எனக்கு உடம்பு சரியில்லை மாத்திரை அனுப்பி விடு அப்படியா கேட்பீங்க? 2 நாள் ஆச்சு சரியா போகல 2 ஊசியை போட்டு விடு அப்படியா சொல்லுவீங்க? இல்லையே. அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பண்புங்கிறது வேறு வேறு விதத்துல கேட்போம். மனிதன் கேட்கும் போது வேறு விதத்துல கேட்போம். இல்ல டாக்டர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, இங்க உட்கார்ந்துகிட்டே டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை ஊசி போட்டு விடுங்கன்னு இங்க இருந்து அவருக்கு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல உள்ள அவரு கேக்குமா? கேட்காது. அப்போ அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்கிறோம், ஒரு மனிதனிடத்துல எப்படி உதவி தேடுறோம்? ஒரு மனிதன் நம்மளுக்கு உதவி செய்யறான் தான் எந்திரிக்கிறாரு, நம்மள பாக்குறாரு, வந்து செக் பண்றாரு, எல்லாமே செய்யறாரு. இது மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி. இந்த மாதிரியா நீங்க அவுலியாட்ட கேக்குறீங்க? அல்லாஹ்விடத்துல கேக்குற மாதிரி கேக்குறீங்க. இதுக்கு பேர் சிபாரிசா? இதுக்கு பேர் பரிந்துரையா? சிபாரிசுலாம் இல்ல. நிறைய பாடல்கள் பாருங்களேன், டைரக்டாவே அவுலியாக்கள்கிட்ட கேக்குற மாதிரி தான் வரும். ஒரு பாடல் கூட பார்த்தேன். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. ஐயா யாரு? நம்ம அல்லாஹ் போய் ஐயான்னு சொல்லுவோமா? எந்த முஸ்லிமும் அல்லாஹ்வை என்ன செய்ய மாட்டான், ஐயான்னு சொல்ல மாட்டான். அந்த பாடல்ல வருது, அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் தீந்திட வேண்டும் ஐயா, உமது கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்ட துயரம் எல்லாம் போதும் ஐயா. யார் அந்த ஐயா? நீர் எங்கே 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 நாகூர் மீரானே, உன் பாதம் தேடி வந்தோம் ஷாஹே மீரானே. அருள் மழை பொழியணுமா? மழையை கொடுக்கிறது யாருடைய அதிகாரம்? நான் கேட்கிறேன். இதுதான் நீங்க சிபாரிசு செய்றீங்களா? டைரக்டா கேக்குறீங்க அல்லாஹ்விடத்துல கேக்குற மாதிரி. உங்களுடைய அல்லலை நீக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் தானே. அந்த அவுலியாவா? நாங்க பட்ட கஷ்டம்லாம் போதும், எங்க துன்பத்தை நீக்கிடு. துன்பத்தை நீக்குபவன் யார்? வா அன்னஹு அல்ஹக அபுகா, அவனே சிரிக்க வைக்கிறான், அவனே அழ வைக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல இருக்கு. இதெல்லாம் தூக்கி கொடுக்குறீங்களே, இதுதான் நீங்க சிபாரிசு செய்யக்கூடிய லட்சணமா? அடுத்து சொல்லுவாங்க, ஏன் நாங்க அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அதையும் தானே சொல்றோம், அல்லாஹ்வே சேர்த்தானே சொல்றோம். ஏன்னா நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்தா அது சரியாயிடுமா? நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு, நல்லதுதான் சாப்பிடுறீங்க, பக்கத்துலயே ஒரு டம்ளர்ல சாக்கடை தண்ணியை குடிச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வராரு, குளிச்சு கிழிச்சிட்டு அத்தர்லாம் பூசிட்டு நல்லா வராரு, டைரக்டா போய் சாக்கடையில விழுவுறாரு. நான் நல்லா குளிச்சுட்டு தானே இருந்தேன், அடுத்து சாக்கடையில விழுந்தா என்ன? உங்களை பார்த்து ஏதோ ஒரு மனிதனை பார்த்து நான் கேட்கிறேன், அறிவாளியே வாங்கங்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அறிவு கிட்ட அறிவாளியே வாங்கங்கிறேன். இது ரெண்டுத்துல எது உண்மை? நாங்க அறிவாளின்னு சொல்ல தானே செஞ்சேன், அப்புறம் தானே முட்டாள்னு சொன்னேன். ஒரு நல்லதோடு கெட்டது சேரும் போது அந்த நல்லதும் கெட்டதாக மாறுகிறதா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய வாசத்தை சொல்லிட்டு இணை கற்பிக்காத வாசகத்தையும் தானே சொன்னேன்னு சேர்த்து சொன்னா இது சரியாயிடுமா? இது சரியாகாது. வார்த்தை ஜாலத்தை போடுறாங்க. எங்கேயாவது துவா, வீட்டுல துவா செய்றீங்க தொழுதுட்டு, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் வறுமையை போக்கிறல்லா, எனக்கு சொர்க்கத்தை கூட அல்லா, இப்படிலாம் கேட்போம். இவங்க எந்த ஸ்டைல்ல செய்யறாங்க? பாடல் ஸ்டைல்ல வெட்ட எடுத்துலாம் செய்யறாங்க. எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் கூட வர மாட்டேங்குது. என்ன மௌலது வரிகள்லாம் நம்ம வளர்ந்தது ஃபுல்லாவே தௌஹீத்ங்கிற வாசி அவ்வளவுக்கு வர மாட்டேங்குது. யா யா நபி ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன், என்ன பாட்டுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒரு பாட்டுல இந்த மெட்டு எடுக்கிறது. இது பாட்டை தவிர என்னங்கிறனா? பெரிய வணக்கம், பெரிய இது பாட்டை தவிர என்ன? ஒண்ணுமே இல்லையே. இதுதான் வணக்கம்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை துவா செய்யுது, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணும், தக்கு ஜிக்கு தக்கு ஜும் அப்படிங்குது. நீங்க என்ன செய்வீங்க? மண்டையில ஒரு அடி கொடுக்க மாட்டீங்க? என்ன வடச்சிட்டு இருக்கியா? சாப்பாடு உனக்கு இலக்காரமா? அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய ஒரு வணக்கம்னு சொல்லிட்டு சினிமா பாடல்கள்ல மெட்டை எடுத்து பாக்குறாங்களே, ஓதுறாங்களே, இது சரியான நடைமுறை நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும் அவங்க நினைக்கிறாங்களா?
இவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க, நபிமார்கள் அவுலியாக்களுக்கு வந்து நீங்க மௌலது ஓதுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க நம்ம கேட்டா சொல்லுவாங்க, ஏன்பா நபி அவங்களுக்கு அவங்களே வந்து மௌலது ஓதிப்பாங்களா, நம்ம தான் ஓதணும், சரி அவங்களுக்கு அவங்களே ஓதிக்க வேணாம். அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வாழ்ந்தாங்களே, எல்லா நபிமார்களும் வாழ்ந்தாங்கல்ல, யாருக்கிற சொல்ல மௌலது ஓதுனாங்க? பதில் சொல்லுங்க பாப்போம். பதில் இருக்காது. அதே மாதிரி பாருங்க இவங்க செய்வாங்க அட்டகாசத்துல ஒண்ணு, புனிதப்படுத்திடுவாங்க பொருட்களை. எப்படி? ஒரு பொருள் வெளியில இருக்கிற வரைக்கும் அதுக்கு புனிதம் இருக்கா. வாழைப்பழம் தர்காக்கு வெளியில இருந்தா அது சாதாரண வாழைப்பழம், உள்ளாக்க போயிடுச்சுன்னா புனிதமாயிடும். சீனி வெளியில இருக்கிற வரைக்கும் அது சீனி சாதாரணமா அவ்வளவுதான், உள்ளாக்க போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் சீரணி. அது அந்த பெண்கள் வாங்குற முறையை பார்க்கணும். தலையில வந்து துணியை போட்டுக்கிட்டு கொடுக்கறது 2 கல்ல சீனி, அதுக்கு அவ்வளவு பவ்யம். ரேஷன் கடையில 50 ரூபா கொடுத்தா 2 கிலோ சீனி கொடுப்பான். ஆனா உள்ளாக்கு போய் என்ன செய்ய வேண்டியது, தலைய குனிஞ்சு பவ்யமா வாங்கி தனக்கு ஒரு கல் தன் பிள்ளைக்கு ஒரு கல். இதுல புனிதப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அல்லாஹ்வை தவிர புனிதப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்காவது உண்டா? யாருக்குமே கிடையாது. தர்காக்கள் என்ன நடக்குது, யூடியூப்ல பேஸ்புக்ல எல்லாம் போய் பார்த்தோம். இந்த தர்காக்கள்ல நடக்கக்கூடிய கூத்துக்குமாலம் பார்த்தா கொடி மரம் ஏத்தும் போது அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர், அல்லாஹ் என்ன அர்த்தம், என்ன சொல்லி ஏத்துறாங்க? செய்யறது இணை கற்பிப்பு, அதுக்கு அல்லாஹ்வோட பேரா? ஒருத்தர் சாராயம் குடிக்கிறார், பிஸ்மில்லா அப்படின்னு குடிச்சா ஹலால் ஆயிடுமா? ஹலால் ஆகாது, அது ஹராம். கத்தி எடுத்து தலையில குத்திக்கிறது யாருடைய கலாச்சாரம்? இதெல்லாம் பிற மதத்தவர்கள் நம்மை பார்த்து வியக்கணும், இப்படி ஒரு நடைமுறையா, இப்படி ஒரு இறை தூதரான்னு. ஒவ்வொரு இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் வைக்கும் போதும் கேள்வி கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்க நிக்க போட்டு கும்பிடுறோம், நீங்க படுக்க போட்டு கும்பிடுறீங்க, என்ன வித்தியாசம்? எங்க இதுலயே தேர் இழுக்கிறாங்க, நீங்க சந்தனம் கொடுங்குறீங்க. எங்க இதுல என்ன செய்யறாங்க, நாங்க வந்து மொட்டை அடிச்சா நீங்களும் தான் அடிக்கிறீங்க, எல்லாம் காப்பியா தானே இருக்கு. நீங்க இதுல எங்க அறிவார்ந்த மார்க்கம் இஸ்லாத்தை எப்படி சொல்றீங்க கேக்குறாங்களே. அப்படியே மாற்று மத கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றது. ஒரு இது வச்சா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறாங்க, அதுவும் செய்யறது இணை கற்பிப்பான விஷயம், வெடி வச்சு ஆரம்பிக்க 1000 வாழா. யாரோட கலாச்சாரம்? குரான் ஹதீஸ்ல வெடி வைப்பா, வெடி வச்சு ஆரம்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? நாகர்கோயில் பக்கத்துல வெடி வச்சான் கோயில் ஒண்ணு இருக்கும். இந்த கலாச்சாரத்துக்காக பார்க்கும்போது பார்த்தேன், என்னவா பஸ்ல போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கோயிலை தாண்டி போறவங்க 5 ரூபா 10 ரூபாய் தூக்கி போட்டு போட்டு போவாங்களாம். எதுக்கு? என் பேர்ல ஒரு வெடி வைங்க, இன்னைக்கு போனாலும் பார்க்கலாமா, அந்த இடத்துல வெடி வெடிச்சுக்கிட்டே இருக்குமா. இது யாருடைய கலாச்சாரத்தை நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள்? இது இஸ்லாம் சொல்லக்கூடியதா? உள்ளாக்க போன தர்கா உள்ளாக்க போனா எங்கேயாவது இஸ்லாத்தை சார்ந்த சிந்தனை வருதா? யோசிச்சு பாருங்க. போனத்தோடைய விளக்க ஏத்தி, குத்து விளக்கு ஏத்தி வச்சு அதுக்கு வந்து என்ன செய்யறது, டெய்லிக்கு அணையாத விளக்குங்கிற மாதிரி அதுல ஏத்தி வைக்கிறது. நெருப்புங்கிறது இஸ்லாத்துல புனிதப்படுத்தப்பட்டதா? நெருப்பு பத்தி ஹதீஸ்ல தேடி பார்த்தா மஜ்லிஸ்கள், நெருப்பு வணங்கிகள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள், அதுதான் வருது. நெருப்பு பத்தி எந்த புனிதமும் வரலையே. யாருடைய கலாச்சாரம் இது? இல்லையே, புனிதம் இல்லையே. மரத்துல என்ன செய்யறாங்க, சில தர்காக்கள்ல போனா வளையலா தொங்குது, தொட்டிலா தொங்குது. ஏன்பா வளையல்? கல்யாணம் ஆகலையா? வளையலை போடு, கல்யாணம் பண்ணு, அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆயிடுச்சா உள்ளாக்கவா ஒரு தொட்டில மாட்டே, உனக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுப்பாரு, அவுளியா வந்து பிள்ளைய கொடுப்பாரு. பிள்ளைய பெத்துட்டியா, அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து கூட்டிட்டு போ, ஒரு மொட்டையை போடு, சந்தனத்தை பூசு, கூட்டிட்டு போ. பிசினஸ் பாருங்க, அப்படியே வருஷம் எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. நம்மள்ட்ட கேட்பாங்க, நீங்க மட்டும் பயான் பேசும்போது காசெல்லாம் வாங்குறது இல்லையா? நாங்க காசு எதுக்குமே வாங்குறது கிடையாது, போக்குவரத்து செலவுக்கு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இந்த நடமாவுளதுக்கு ஒரு காசு, ஓட்டமாவுளதுக்கு ஒரு காசு, ஜெட்டு மாவுளதுக்கு ஒரு காசு, நீட்டி முழங்கினா அதுக்கு ஒரு காசு, சுருக்கி முழங்கினா அதுக்கு ஒரு காசுலாம் எங்களுக்கு கிடையாது. இந்த மௌலது வயிற்று பிழைப்பை தவிர வேற என்னன்னா கேக்குறேன். இல்ல வேற ஒண்ணுமே கிடையாது.
கவிதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் சொல்றானே இந்த முகம்மதுக்கு நாம கவிதையை இறக்கல, அது அவருக்கு தேவையும் கிடையாது. இதை தவிர அந்த மௌலதுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே மாற்று மத கலாச்சாரங்க. அவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையுமே பாருங்க புனிதப்படுத்திடுவாங்க. எல்லாத்தையும் உள்ளாக போனா இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கணும், நாம அல்லாஹ்விடத்துல ஒரு செயல் சொன்னோம்னா உறுதியாக நம்மளுக்கு அல்லாஹ் தருவான்னு நம்ம நம்பணும்ல. அதே மாதிரி மார்க்கத்துல புனிதப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம்ங்கிறதும் யாருக்கு மட்டும்தான் இருக்கு, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத நம்ம உறுதியாக நம்பணும். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இந்த மக்கத்து காஃபிர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு அவங்க தேவலாம் போல இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியை படைச்சது யாருப்பான்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவாங்க. சரிப்பா மலையை இறக்கி வைக்கிறது யாரு, அல்லாஹ்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, மலையை கொடுக்கறது அவுளியாங்கிறாங்க. அப்படி சொன்ன அவங்க கடல் நடுவுல மாட்டிக்கிட்டா என்ன செய்வாங்களாம், மலைகள் போன்ற அலைகள் வரும்போது அல்லாஹ் எங்களை காப்பாத்து அப்படிமாங்களாம். கரையை விட்டு நீங்கி வந்ததோட என்ன செய்வாங்களாம், அவங்க துவா செய்வாங்களா, அவங்க லாத்தூசாட்ட போயிடுவாங்களாம். நன்றி கெட்டவர்கள் துரோகிகள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாவை நம்பி பண்புகளை அவங்க மறுத்தாங்க. அல்லாஹ்வை நம்புறாங்க, அவன் தான் படைப்பாளன் நம்புறாங்க. ஏன் ஹுதைபியா உடன்படிக்கையை சொல்லலாம் தானே, அதுல கூட பாருங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மக்கத்து காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடிய உடன்படிக்கை. அதுல என்ன சொல்லப்பட்டுச்சு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்னு எழுதுறாங்க. உடனே அவங்க என்ன சொன்னா, மக்கத்து காஃபிர் பிஸ்மில்லா அல்லாஹ்வோட பெயருங்கிறது ஓகே, அது யாருப்பா ரஹ்மான் ரஹீம்னு கேட்டாங்க. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய பண்புகளை என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, இவங்களும் அதே தான் செய்யறாங்க, அவங்களை விட மோசமாக செய்யறாங்க. படைப்பினத்தை அல்லாஹ் படைச்சவங்கிறதே நம்ப மாட்டாங்க. அதை கூட இன்னொருத்தவங்கள்ட்ட அதிகாரத்தை ஈஸியா தூக்கி கொடுத்துறாங்க. அதே மாதிரி பாருங்களா, அடுத்த அந்த வரியில முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதப்படுது. அப்ப என்ன சொல்றாங்க, எப்பா முஹம்மது நிறுத்து, உனக்கு எனக்கு பிரச்சனையே அதானப்பா, நீ தூதர்ன்னு இருந்தாதான் லவ் நாலமு அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபாயினாக. அப்ப மக்கத்து காஃபிர்கள் என்ன சொல்ல வராங்க, நீ முஹம்மதுங்கிறது எனக்கு தெரியும், இறை தூதரை எனக்கு பின்பற்றணும் தெரியும், ஆனா நீ தான் இறை தூதர் நான் ஏத்துக்க மாட்டேன். அவங்க இறை தூதருங்கிற பின்பற்றணுங்கிறதுல தெளிவுல இருந்தாங்க, ஆனா முஹம்மது தான் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத மறுத்தாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, முஹம்மது இறை தூதர் நம்புறாங்க, ஆனா பின்பற்ற மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றானே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபி இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு. இந்த உத்தரவாதம் வேற யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா, யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா? அல்லாஹ் சொல்றானே, குல்லின் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். யார நேசிச்சா, அவுலியாக்களை இல்ல, அல்லாஹ்வை நேசிச்சால். இந்த தர்காக்களை நடக்கக்கூடிய இசை, இது ரசூல்லா சொன்ன நடைமுறைப்படி தான் இருக்கா? ரசூல்லா இசை குறித்து நம்மளுடைய மார்க்கம் என்ன சொல்லி இருக்கு யோசிச்சு பாருங்க. ரசூல்லா சொன்னாங்க, பின்னாடி ஒரு காலம் வரும், அவங்க என்ன செய்வாங்க, யஸ்தஹில்லுனல் ஹிர், அவங்க அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குவாங்க. எதெல்லாம் தெரியுமா, விபச்சாரத்தை அனுமதின்னு சொல்லுவாங்க, வல் ஹரீர் பட்ட அனுமதின்னு சொல்லுவாங்க, பட்டாடை ஆண்களுக்கு ஹராம்ல, அது ஹலால்னு சொல்லக்கூடிய கூட்டம் வரும். அதே மாதிரி மதுவை ஹலால்னு சொல்லக்கூடிய கூட்டம் வரும். வல் மஆசிஃப்,
இசையையும் ஹராம் ஹலால்னு சொல்லக்கூடிய கூட்டம் வரும், வந்துருச்சா இல்லையா? அதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டதுதான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. போதை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் தானே மார்க்கத்துல. இந்த இசை என்ன செய்தான்? அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நீங்க இசை கேட்டீங்கன்னா அட்ரினல்ல ஒரு சுரப்பி வந்து சுரக்குதான். சுரக்கும் போது என்ன ஆகுது? நீங்க சாதாரணமா உட்கார்ந்துருப்பீங்க, ஆனா மியூசிக் கேட்கும் போது பாருங்களேன், உங்க கை தானா தாளம் போடும், உங்களுடைய கட்டுப்பாடை இழக்கிறீங்க, கால் தானா ஆடும், ஷோல்டர் தானா கொடுக்கும், மூவ்மெண்ட் கொடுக்கும் பாடி, உங்களுடைய கட்டுப்பாடை நீங்க இழக்கிறீங்க, தெரியுதா இல்லையா? புத்தியை மழுங்க செய்யக்கூடிய எந்த ஒன்றும் இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. திராட்சை பழ ஜூஸ் அனுமதியா இல்லையா? கிரேப் ஜூஸ் அனுமதி. 15 நாள் கழிச்சு 10 அடி பட்டு வச்சா ஹராம். ஏன்? உங்களுடைய மூளையே அது மழுங்க செய்யுது. அதே மாதிரிதான் என்ன செய்யுது? இந்த இசையும் மழுங்க செய்யுது. இதை ஹலால்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வரும்னு சொன்னாங்க ரசூல்லா. இந்த வந்துருச்சு எய்தாப்லி. என்ன பாட்டு, என்ன கச்சேரி! நீங்க இந்த வருஷம் பேசிட்டீங்களா? இந்த வருஷமாவது டிஎன்டிஜே கிளை 1ல இருந்து ஆரம்பிச்சோம், அடுத்த வருஷம் 2வது கிளை வரைக்கும் பெருசா செய்வோம். செய்யுங்களா, யாருக்கு என்ன நஷ்டம்? வீம்புக்குன்னு செஞ்சா செய்யுங்களா, ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்கள்கிட்ட வீம்புக்கு செய்யறேன்னு செஞ்சு நீங்க போய் நரகத்துல விழுந்துடாதீங்க. போட்டி போடுங்க, நன்மையில போட்டி போடுங்க. நீ 10 இலைக்கு உணவு கொடுக்குறியா, நான் 20 கொடுக்குறேன்டா பாடுறா, நன்மையில போட்டி போடுங்க. அதுக்கெல்லாம் போட்டி கிடையாது, வீம்புக்கு. இந்த இசை குறித்து தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கு. இசையின் டைரக்டா வரல, ஆனா தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கேட்டால் மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் உங்கள் காதுகளில் ஈயத்தை காட்சி ஊற்றுவான். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது. நல்ல புனிதமான காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இசை ஆரம்பமே இசையில தான் ஆரம்பிக்குது. ஏங்க மறுமையில நரகத்துல உளுந்த ஒரு கூட்டத்தார பத்தி அல்லாஹ் அந்த மலக்குமார்கள் கேட்பாங்களாமே, மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர்ன்ற நரகத்துல இழுத்துட்டு போக வச்சது எதுப்பா? காலு லம்னக்கும் மினல் முஸல்லீன், நாங்க தொழுவோராக இருக்கலப்பா, அதனால அந்த நரகத்துக்கு வந்தோம். வலம் நக்கு நுதைமுல் மிஸ்கீன், நாங்க ஏழைகளுக்கு உணவளிப்போராக இல்லைப்பா, அதனால அந்த நரகத்துக்கு வந்தோம். சொல்லிட்டு சொல்லுவாங்களா, குன்னா நஹூலுமா அல் ஹாயிலீன், வீண்ல மூழ்கி கிடந்தாங்களே அவங்களோட மூழ்கி கிடந்தோம். இது வீணை தவிர வேற என்னன்னா கேக்குறேன். ரொம்ப இபாதத்தா கபூர் ஜியாரத் செய்யறோம். ரசூல்லா கபூர் ஜியாரத் செய்ய சொன்னாங்க. எப்படி செய்ய சொன்னாங்க? எதற்காக செய்ய சொன்னாங்க? கபரிடத்துல போய் உங்களுடைய சலாம் சொல்லி நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர இருக்கிறோம், இப்படி செய்ய சொன்னாங்க. எதற்காக? ஆசைகளை அழித்தொழிக்கும் மரணத்தை நீங்க அதிகமா நினைவு கூறுங்க. ரசூல்லா சொன்னாங்களே, அழுது நின்று மரணத்தை பத்தி நினைச்சு கபர்ல போய் துவா செஞ்சுட்டு, இப்படி உள்ள மரண சிந்தனையே, இந்த உலக ஆசையை அறுத்தெறியக்கூடிய மரண சிந்தனை தான் இந்த கபர் ஜியாரத் செய்யும் போது நீங்க வருதா? உங்களுக்கு வருதா? போனாலே அப்படி என்னமோ பெரிய ஒரு உல்லாச உலகத்துல பூந்த மாதிரி. இதுதான் கபர் ஜியாரத்தா? இப்படி செஞ்சா அது வந்து நீங்க நபி வழிபடி கபர் ஜியாரத் செஞ்சதாக ஆகிடுமா? ஆகாது. இது கபர் ஜியாரத் கிடையாது, இது கபர் முட்டி ஜியாரத். இதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பரிசா நரகத்தை தான் தூக்கி கொடுப்பான். அதே மாதிரி பாருங்க, பெண்கள் உறவினர்களை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு மௌலுது சோறுக்கு காசு போய் சாப்பிடுறது என்ன? நாங்க பகச்சிக்க மாட்டோம்பா, யாரையும் எதுக்கும் நாங்க பகச்சிக்க மாட்டோம். நீங்க கூப்பிட்டாலும் வருவோம், அவங்க கூப்பிட்டாலும் போவோம். சில பெண்கள் இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வரம்பு மீறக்கூடிய, வரம்பு மீறுதலிலும் இஸ்மு அல் உதுவான்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளாதீங்க. அந்த பாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா எதிகி உங்களுடைய கையால தடுங்க. செய்யாத உங்களால துணிவா சொல்ல முடியுமா? அதை செய்யுங்க. ஃபபி லிசானிஹி, உங்களுடைய நாவினால சொல்லுங்க. இந்த மாதிரி பயான் பேசுங்க, இப்படி படிச்சுட்டு வந்தா பேசணும் இல்ல. ஒரு மக்தப் மதரசா பிள்ளையை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சா கூட இணை கற்பிப்பு கேட்டா அவ்வளவு அழகா பேசுது, அவ்வளவு தெளிவோட இருக்கு. நம்ம நினைச்சா முடியுமா? முடியாதா? நாவினால தடுங்க. இல்லப்பா என்னால அதெல்லாம் முடியாது. ஃபபி கல்பிஹி, உங்களுடைய உள்ளத்தாலால வெறுத்த ஒதுக்க வேணாம். பெண்கள் அப்படியே அசால்ட்டா அது உள்ளாக்க போய் நுழையிறத பாக்குறோம். அங்க எத்தனை எத்தனை வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுது. அல்லாஹ்வுடைய வசனங்கள்
கேலி கூத்தாக்கப்பட்டு விமர்சிக்கப்படக்கூடிய இடங்களுக்கு நீங்க செல்லாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்களும் அதுல உள்ளவங்க மாதிரி தான். அல்லாஹ் சொல்றானே, அந்த ஹந்திரி கடைக்கெல்லாம் போக வேண்டியது முஸ்லிம் பெண்கள். நாங்க என்ன தர்காக்குள்ளையாங்க போறோம்? அந்த கடைக்கு தானே போறோம். ஏமா அந்த அருகால உள்ள அந்த ஹந்திரி கடையில கிடைக்கிற பொருள் உலகத்துல வேற எங்கேயுமே கிடைக்காதா? ஏன் அப்படி ஒரு மைண்ட் செட்டு? ஒரு வரதட்சணை வாங்குற ஒரு கல்யாணத்தை நம்ம ஏமா தவிர்க்கிறோம்? காரணம் என்ன? எத்தனை பிள்ளைங்க அதனால சாவுது, எத்தனை பிள்ளைங்க அதனால கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சிலிண்டர் வெடிச்சு சாகுறாங்க. காரணம் என்ன? வரதட்சணைனால. அப்ப அந்த திருமணத்துக்கு நம்ம போனோம்னா அந்த உயிரோடு புதைக்கப்பட்ட இதழ் மௌஊதத்து சுயிலத் பி ஐ தம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தை எழுப்பி அல்லாஹ் விசாரிக்கப்படும் போது நம்மளையும் கேட்டுருவானேங்கிறதுக்காக ஒரு வரதட்சணை கல்யாணத்தை தவிர்க்கக்கூடிய நாம இணை வைப்பு, சொர்க்கமே தடைன்னு சொல்லக்கூடிய இணை வைப்பு காரியம் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் தான் நீங்க அந்த வாட்டர் பாட்டில வாங்கணுமா? அந்த பேனாவை அங்கதான் போய் நீங்க வாங்கணுமா? மீஷோல ஒரு ஆர்டர் போட்டா இறங்க போது எவ்வளவு அழகழகான பொருள்லாம் இருக்கு. இதை விட்டு என்ன செய்ய வேண்டியது? அந்த சாபம் இறங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போக வேண்டியது. போலாமா? ஒரு காலகட்டத்திலயும் அந்த மாதிரி இடத்துக்கு போக கூடாது. ஏங்க ரசூல்லா சமூக கூட்டத்தாருக்கு அந்த ஹிஜ்ரின் பகுதியில வசிச்ச அந்த சமூக கூட்டத்தாருடைய அந்த இடத்தை தாண்டி போகும்போது என்ன தெரியுமா செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கின இடமாச்சுன்னு சொல்லி தன்னுடைய தலை முக்காடை மறைத்தவர்களாக போனாங்க, அழுதவர்களாக போனாங்க. நீங்க மகரிப் ஆயிடுச்சுனா கிளம்பி போயிட்டு நைட்டு வந்தாங்களே சில பெண்கள், அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய இடம் இல்லையா அது? மௌலுதுக்கு காசு கேட்டு வந்தா கொடுக்க வேண்டியது, தர்கா இந்த மாதிரி கட்டடம் கட்ட போறோம் கொடுக்க வேண்டியது. மறுக்க முடியாதுப்பா, ஊரை பாய்ச்சிக்க முடியாது. நன்றாக ஒன்றை யோசிச்சுவாங்க சகோதரிகளே. ஊருக்கு 4 பேர் இருந்தப்பயே எதிர்க்க முடியல. இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியக்க மங்கலத்துல 2 கிளைகள் கொடுத்திருக்கான். நீங்க தைரியமா சொல்லுங்க, இணை வைப்பு காரியத்துக்குள்ள எதுக்கும் நாங்க காசு கொடுக்க மாட்டோம். ஒரு பன்றி கறி கடை திறக்குறாங்க, காசு கொடுப்பீங்களா? ஏன் தெரியுமா? பன்றி கறின்னு இப்படி அசிங்கமா சொல்றாங்களே நீங்க நினைக்க கூடாது. ஒரு குடிகார முஸ்லீம் கூட என்ன செய்ய மாட்டான்? பன்னி கறியை தொட மாட்டான், காசு கொடுக்க மாட்டீங்க. ஏங்க அவ்வளவு? பன்றி கறி கடையிலே பக்கத்துல ஒரு ஹலாலான ஆட்டுக்கறி கடை இருக்கு. அந்த ஆட்டுக்கறி கடையில போய் கறி வாங்குவோமா? கலந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? யோசிப்போமா இல்லையா? மது கடை திறக்கிறதுக்கு காசு கேட்டா கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அது ஹராம்ங்கற தெளிவா வழங்கி வச்சிருக்கீங்க. ஏங்க மதுவை விட இந்த பன்றி கறியை விட ஹலாலா ஹராமான ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மௌலிது சாப்பாடு. அதுல போய் ஆதரிக்கிறோங்கிறதுக்காக கலந்துக்கிறீங்களா? கூண்டோட தூக்கி அல்லாஹ் போட்டுருவான். நீங்கள் புறக்கணிக்கணும். ஒண்ணு கையால தடு, நாவால தடு, இல்லைன்னா மனசால வெறுத்து ஒதுக்கு. இது எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? போட்டிக்கு சொல்றோமா? உங்க மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில சொல்றோமா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யூத சிறுவன் மரணிக்கும் போது போறாங்க. ரசூல்லா போறாங்கன்னா என்ன நினைச்சு கூடாது? சும்மா இறை தூதரா போறாங்கன்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு யூதனை பாக்குறதுக்கு ஆப்போசிட்ல உள்ள மதம். இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போற மாதிரி அவங்களுடைய கொள்கை வேற, இவங்க கொள்கை வேற. அப்படி உள்ள கொள்கையை எதிர்ப்புல உள்ள ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, சிறுவனுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது பாக்குறதுக்கு ரசூல்லா போறாங்க. இன்னைக்கு போற மாதிரியா? கடல்ல குப்பையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு விளக்க மாத்த தூக்கிக்கிட்டு கிளீன் இண்டியான்னு போஸ்ட் கொடுக்கிற வேலை கிடையாது ரசூல்லாக்கு. உண்மையாகவே போய் பார்த்தாங்க. போனதோட என்ன சொல்றாங்க? அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆயிடுப்பா. யார பார்த்து? அந்த உடல்நிலை சரியில்லாத சிறுவனை பார்த்து சொல்றாங்க. அவர் உடனே அந்த சின்ன பையன் உடனே அவங்க அப்பாவை பாக்குறாரு. அதுக்கு அந்த யூத தந்தை என்ன சொன்னாரு? அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றத கேளு, கட்டுப்படு. அபுல் காசிம் யாரு? ரசூலுல்லாஹ்க்கு காசிம்னு ஒரு குழந்தை இருந்துச்சுல, அதனால காசிமுடைய தந்தை. அத்தேனா கட்டுப்பட அர்த்தம். அத்தே அபுல் காசிம், அபுல் காசிமோட பேச்சு கட்டுப்படுப்பா. சொன்னதோட என்னாச்சு? சொல்லி ரசூல்லா கொஞ்ச நேரம் அங்க இருக்கிறாங்க. வெளியில வரதுக்குள்ள அந்த பையன் மூத்தா போயிடுறாரு. அப்புறம் ரசூல்லா சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ்,
இந்த பையனை நரகத்திலேருந்து காப்பாத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அடிப்படையில தான் சொல்றோம், காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நீங்களும் சொர்க்கத்துக்கு வந்துடணுமே அப்படின்ற ஒரு விஷயத்தாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபக்கது ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கது ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா. நீங்கள் இணை கற்பித்தால் சொர்க்கம் உங்களுக்கு தடையாயிடும். என்னவா சொர்க்கமே தடைனா யோசிச்சு பாருங்க. நீங்களும் சொர்க்கம் வரணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? நீங்களாம் ஒன்னும் சொல்ல வேணாம், நாங்க கத்தி சொல்லி பார்த்துட்டோம், பாட்டு வேற கூப்பாட்டு போட்டு சொல்லி பார்த்துட்டோம். இந்த கூட்டம் திருந்துற மாதிரி இல்ல. நம்மளை பார்த்து நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஏன் தெரியுமா? நீங்க நரகத்துல போய் விழக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான், வேறு எந்த காரணமும் கிடையாது. அதை தவிர வேறு எந்த காரணமும் நாங்கள் இவ்வாறு பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு வேற எந்த காரணமே கிடையாது. சொர்க்கத்துக்கு வந்துடணும், நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது. அப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக மட்டுமே உரித்தானதாக இருக்கணும். நம்ம தொழுகையிலையும் சரி, நம்மளுடைய ஹஜ்ஜோடைய வணக்கத்திலையும் சரி, அதுல மட்டும் சரியாக இருந்துகிட்டு இந்த கபூர்ல போய் முட்டிக்கிட்டு நிக்க கூடாது. முழுவதுமாக நீங்க எடுத்து பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்காவது எடுத்து சொல்லுங்க. கூடாதுப்பா, இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டது இல்ல. அல்லாஹ் சொல்றானே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு நீங்க காத்துக்கோங்க. எத்தனை பேர் பிரச்சாரம் பண்ணிருப்பீங்க? நம்ம அளவுல இருந்துகிட்டா போதும் அப்படின்னு தானே இருக்கிறீங்க. சனிக்கிழமை வரம்பு மீறிய ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசுறானே குர்ஆன்ல. சனிக்கிழமையில மட்டும் மீன் அதிகமா வருமா கடல்ல. அன்னைக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை செஞ்சான். அவங்களுக்கு சோதனையாக ஆக்குறதுக்காக. ஒரு கூட்டம் வரம்பு மீறி போய் மீனை பிடிச்சிருச்சு. ஒரு கூட்டம் என்ன செஞ்சு, நீங்க அல்லாஹ்வுடைய வரம்பை மீறீங்க, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்கன்னு எதிர்த்து சொன்னுச்சு. இன்னொரு கூட்டம் எதிர்த்து சொன்னவங்கள, ஏப்பா நீ செய்யாம இருக்கியா, அதோட விட வேண்டியதானே, எதுக்கு சொல்ற அப்படின்னு கேட்டுச்சு. இந்த கூட்டத்துல அல்லாஹ் யாரை திரும்ப கண்ணியப்படுத்தினா? எதிர்த்து சொன்னவங்களை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். அந்த சனிக்கிழமை வரம்பு மீறி போய் அந்த இடத்துல மீன் பிடிச்சாங்களே, அவங்களை இழிவடைந்த குரங்குகளாக அல்லாஹ் மாத்துறான். அப்ப நம்மளுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி நாள்ல, இறுதி பேரூரையில கூட சொன்னாங்களே, 2 தான் விட்டுட்டு போறேன், அதை பற்றி பிடிச்சுக்கோங்க. கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து நபிஹி. ஒண்ணே அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னுடைய நடைமுறை. இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. மார்க்கம்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் கேள்வி கேளுங்க. நீங்க போய் எந்த ஹஜரத்துல வேணாலும் கேட்டு பாருங்க, தொழுகை இஸ்லாத்துல உண்டா ஆதாரத்தோட சொல்லுவார். நம்மளுக்கு கூட நம்பர் ஞாபகம் இருக்காது. இன்ன சொலாத்த காணத்து அலல் முஃமினூன கித்தாப மௌகூதா சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க. நோன்பு கடமைன்னு சொல்றீங்களா ஹஜரத், இதுக்கு ஆதாரம் இருக்கா? ஏன் இல்ல? குத்திபா அலைக்கும் சியாம கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி சென்றவங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. எல்லா வணக்கத்தை பத்தியும் கேளுங்க, டான் 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 ஹஜரத் சொல்லுவாங்க. ஏன் ஹஜரத் இந்த உருஸ பத்தி ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிமாங்க? ஏன் வணக்கங்களை பத்தி கேட்கும் போது ஆதாரம் சொல்ல முடிஞ்ச உங்களால இந்த ஹந்தூரி விழாக்கள் பத்தி, இந்த மௌலத பத்தி, இது போன்ற விஷயங்களை பத்தி கேட்கும் போது ஏன் பதில் சொல்ல முடியல? ஏன்னா மார்க்கத்துல இல்ல. அப்ப எனது வழிமுறை இல்லாத ஒன்றை நீங்கள் பின்பற்றினால் அது புறக்கணிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? இந்த உரையினுடைய ஆரம்பத்துல கூட சொன்னோம், மார்க்கத்துல புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத். அந்த பிதஅத் எல்லாமே எங்க கொண்டு போய் சேர்க்குமா? நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்றாங்க. ஏன் நரகத்துக்கு முன்னாடியே அந்த ஹவுலுல் கௌசர் தடாகம் இருக்கே, அங்கேயே மறுக்கப்படும். அது பாலை விட இனிமையானது, தேனை விட மதுரமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அதுல நீங்க ஒரு வாட்டி அள்ளி தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த கேள்வி கணக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு தாகமே அடிக்காது. அந்த இடத்துல இந்த நேசர்களை பின்பற்றவங்களும் போவாங்க, ரசூலுல்லாஹ் அள்ளி கொடுக்க போவாங்க, மலக்குமார்கள் கையை பிடிச்சு தடுப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, யா அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய சஹாபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, என்னுடைய உம்மத்தார்கள்னு சொல்லுவாங்களா. அப்ப மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, நீங்க இருந்த வரைக்கும் கரெக்டா இருந்தாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் புதுசா உருவாக்குனாங்க,
புதுசு புதுசா உருவாக்குன ஒவ்வொன்றுமே அன்றைய நாள் மறுக்கப்பட்டு தண்ணியே கொடுக்க முடியாம ஆயிடுமே. ஹவுலுல் கௌசரத்துல அவ்வளவு பேர் கூடி இருக்க இடத்துல ஒரு அவமானம் படணுமே. இதுக்காக தான் புதுசு புதுசா செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? அப்ப நன்றாக உன்னை காதுல வாங்கிக்கோங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் ஒரு காலகட்டத்திலையும் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தன் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். கொலை செஞ்சியா நாடுனா மன்னிப்பான். விபச்சாரமா நாடுனா மன்னிப்பான். திருடிட்டியா நாடுனால் மன்னிப்பான். இணை கற்பிச்சா அந்த நாடினால்ன்ற வார்த்தையை அல்லாஹ் தூக்கிடுவான். நிரந்தரமா நீ நரகத்திலே இருக்க வேண்டியதான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில பிரார்த்தனைன்னு ஒண்ணு நம்ம செஞ்சோம்னா அது அல்லாஹ்விடத்துல மட்டுமே களப்பற்றதாக எடுத்து வைக்கணும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல வேற யார் இருப்பதாகவும் நம்ம நம்ப கூடாது. ஏன்னா கேட்டா கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மாதிரி யாருமே செவி இருக்க முடியாது. இதையெல்லாம் நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அப்படி நம்பும் போதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை தருவான். அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய அனைத்து கட்டங்கள்லையும் அல்லாஹுவை மட்டுமே நம்பி அவனிடம் மட்டுமே உதவி தேடி அதன் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.